ஐயா ஐயா ஓகே தானுங்க ஐயா, சொல்லுங்க. செல்லூர்ராஜ் ஐயா அவரு உங்களுடைய கருத்துக்களை ஐயாவுடைய வழிகாட்டுதல் அப்படி பின்பற்றணும், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே, சரியான முறையில் எடுத்துக்கோங்க. ஐயா சொன்ன மாதிரி காலையில நம்ம அந்த 5 மணியை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா 5 to 6ங்கிறது வந்து நம்மளுடைய ஷூட்டிங்ல இருந்து உடல் மனசுல இருந்து நமக்கு தலைப்பாரம் எதுவுமே இல்லாம நமக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம மனசுக்குள்ள நல்லா ஏறும். ரெண்டாவது நல்லா சித்தி ஆகக்கூடிய ஒரு காலமும் கூடாது. சரி சரி, அது காலையில குளிச்சுட்டு தான் உட்காரணுமா ஐயா? அதாவது ஐயா, நாளைக்கு அதாவது நீங்க வந்து 3ஆம் தேதி என்னைக்கு, அதாவது 2ஆம் தேதி நைட்டு 3ஆம் தேதி காலையில வந்து குளிச்சுட்டு உட்காருங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மூஞ்சி கழுவிட்டு பட்டை அடிச்சுட்டு கூட உட்காருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. மனசு ஐயா முக்கியமான காரணம் மனசு சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருந்தா போதுமானது. ஒண்ணுமே கிடையாது. சரியா? நமக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்க நம்ம அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரே இடத்துல எல்லாருமே நமக்கு பிளைன் ரோடா இருக்குங்களா, மேடு பள்ளம் இருக்குதானே செய்யுது. கண்டிப்பா அதே மாதிரிதான். நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கலக்கி வேணா, மனசு சுத்தமா வச்சுக்கோங்க. நம்ம போற பாதை சரியான பாதைன்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து அது உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போய் சேர்த்தோம். கொடுத்துருந்தாங்க இல்லைங்கய்யா, ஒரு எந்திரம் படம் வந்துருந்துச்சு இல்லைங்க? ஆமாங்க. அந்த படம் வந்து அந்த தாமிர பேகத்துல நம்ம வரைஞ்சு அதுக்கு மேலதான் பின்னர் இது பண்ணீங்கன்னா அது எப்படி ஐயா? அதெல்லாம் இனி உங்களுக்கு பின்னாடி வருங்க ஐயா. அது வந்து நீங்க இப்ப நமக்கு வந்து இந்த கணபதிக்கு கொடுத்திருக்கிற திட்டியில தான் வந்து அந்த இதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. அந்த எழுத்து ஒவ்வொன்றும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, பாத்துங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ளயும் நீங்க போய்க்கலாம். இருங்க, ஒரு செல்வகுமார் ஐயா, சொல்லுங்கய்யா. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது அவருக்கு அழகர் ஐயாவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் அழகர் ஐயாவுக்கு இப்போ கிருஷ்ணசங்கர் ஐயா நல்லா தெளிவாக சொல்லியிருந்தார். சில கருத்துக்களாக சொல்கிறேன். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஜாலியாக பேசுவோம். அவர் ஐயாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவருக்கு ஐயாவுக்கு? காலங்கத்துல எழுஞ்சி நம்ம கும்பிடுறது கரெக்டா? நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும். சரி, ஃப்ரெஷ் ஆயிட்டு இது பண்ணலாம். அந்த உச்சரிப்பு முதல்ல வந்து வராதியா, ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து சொல்ல 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 கொஞ்சம் முன்ன பின்னமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோர்வையா வந்துடும். கரெக்டா? கோர்வையா வந்துட்டாலுமே வந்து நம்ம அதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். டக்கு 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 டக்குன்னு. சரி, நீங்கள் எல்லோரும் மைக் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்ச நேரம் பேசட்டுமா? சரி. ஐயா, இப்போது யாரோ மைக் ஆஃப் பண்ணல. எல்லாம் ஆஃப் பண்ணிடுச்சு. ஐயா, அழகர் ஐயா மைக் ஆஃப் பண்ணுங்க. அழகர் ஐயா, நீங்கள் மைக் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இந்த மைக்கு கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியாம டக்குனு மைக் ஆஃப் பண்ணி ஐயா ஆஃப் பண்ணியா? நீங்கள் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு எப்படிங்க கேட்கும்? ஆஃப் பண்ணால் எனக்கு கேட்காது. ஆஃப் பண்ணுறது கட் பண்ணிடாதீங்க காலை. சிகப்பு கலரு காலு கட் பண்ணுற பட்டன், சிகப்பு பட்டன் பக்கத்தில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் மைக்கு, அதை அழுத்துங்க. ஏன்னா நீங்கள் இப்பயே ப்ராக்டிஸ் எடுத்தால் தான். இல்லைன்னா நான் இன்னும் விஷயங்களை நான் படிக்கும்போது சொல்லும்போது இந்த டிஸ்டர்ப்லாம் ரொம்ப டென்ஷன் பண்ணி. நீங்கள் மைக் இன்னும் ஆஃப் பண்ணல அழகர் ஐயா, நீங்கள் மைக் ஆஃப் பண்ணல. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டீங்க போதும். அது இனிமேல் மைக்குன்னா அதுதான் மைக்கு. அதை தொட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும், திரும்ப தொட்டிங்கன்னா திரும்ப வந்துடும். சரியா? சரி, இப்போ நான் பேசுகிறேன்.
இன்றைக்கி வந்து தேதி வந்து 23ன்னு நினைக்கிறேன், 24. இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே உங்களுக்கு காலையிலையும் சாயந்தரமா நான் கண்டிப்பாக இணைப்பில் வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைமிங்லாம் சூழ்நிலை அமைஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? சூழ்நிலை அமைஞ்சாலும் அமையலாம் நான் அமைச்சிக்குவேன் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ என்ன விஷயம்னா, இந்த ஒரு மந்திரங்கள் கொடுத்துருக்குறேன், ஒரு எந்திரத்தையும் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரம் எந்திரம் இதுதான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய மாந்திரிகத்தில் முதல் ஸ்டெப்பு, முதல் படி. பேனா எப்படி ஆரம்பிக்கிறதுக்கு எழுத்தாணி வைக்கிறோமோ அதனுடைய மூலாதாரம். நம்மளுடைய இந்த மந்திரம் கடைசி ப்ரொனவுன்சியேஷன், அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய கடைசி மூச்சு காற்று நின்னாலும் இந்த மந்திரம் நம்ம விட்டு நிற்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, முதலாக அனுபவித்த அனுபவம் வாழ்க்கையில் மறவாது. அது கஷ்டமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், இல்லை பணம் வருமானமாக இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம். சரியா? நமக்கு அதெல்லாம் விட்டுட்டு மந்திரத்தை மட்டும் வச்சுக்கும். அப்போ இந்த மந்திரங்கள் இது வந்து நான் ஓனாக கண்டுபிடிச்ச மந்திரம் இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் உபதேசமாக கொடுத்த ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசமாக கொடுக்கும்போது அந்த மந்திரத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க. அது எங்கே இருந்துச்சு, அது எந்த புஸ்தகத்தில் இருந்துன்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. மந்திரத்தை மட்டும் கொடுத்து இப்போ படின்ட்டாங்க. ஆனால் இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த மந்திரத்தை நான் மந்திரத்தையும் கொடுத்து அது எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு அந்த புஸ்தகத்தை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் புஸ்தகத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு நான் கொடுக்க கிடையாது. நீங்கள் இதே நல்லிணக்கத்தோட பயிற்சியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒருவேளை இந்த மந்திரம் நீங்கள் படிக்க அந்த இறைவனே அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்தாலும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அது ஒரு பெரிய வெற்றி. அந்த மந்திரங்கள் நம்ம படிக்கக்கூடிய அந்த மந்திரம் ஏதாவது ஒரு புக்கில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, அது என்கிட்ட இருக்க புக்காக இருந்தால் நான் உடனே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் காட்டிடுவேன், பச்சை கொடி ஏற்றிடுவேன். ஐயா இந்த மந்திரம் தான், இந்த புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்லிவிடுவேன். சரி, இந்த புஸ்தகம் வந்து இன்றைக்கி நேற்று அடித்த புஸ்தகம் கிடையாது, பழைய காலத்து புஸ்தகம். அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கலர்லாம் ஷேட் அடிச்சிருக்கும். அது உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டியிருப்பேன். சரி, அப்போ இந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் அதில் உள்ள பூஜை பிரயோகத்தை, அதாவது பூஜைக்கு தேவையான பொருட்களையும் அதிலே இருக்குது. சரியா? சரிங்க, இந்த மந்திரத்தை நான் ஏன் இப்போ உங்களுக்கு முன்கூட்டியே அனுப்பிவிட்டேன் அப்படின்னா, இப்போது நான் என்ன பண்ணேன்னா வாக்கிங் நடந்துகிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் திடீர்னு வேறு ஏதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பேசலாம், பைக்கில் போகும்போது பேசலாம். ஆக மொத்தம் அதை பேசிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. ஆனால் ஏற்கனவே நான் பேசி பழகினால தான் இன்றைக்கி ஜாலக்காட்ட பேசினா இடைவிடாமல் பேசுகிறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைச்சி வச்சுருக்கிறேன். அதுபோல் இந்த மந்திரங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரீடமாக சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு பூஜையில் போய் உட்காரும்போது இந்த மந்திரம் என்ன செய்யும், உங்களை மீறி வெளியில் வந்துடும், சொல்கிறதுக்கு சீக்கிரமாக வரும். இல்லைன்னா மந்திரம் என்ன செய்யும், நீங்கள் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி தான், உட்காந்தோன்னே ஓம் மட்டும்தான் திருத்தம் வரும், அதுக்கு அடுத்த வரி வரவே வராது. அதுக்கு காரணம் சரியான பயிற்சி, ப்ராக்டிக்ஸ் இல்லை. ஆனால் அதுக்காக இல்லைங்க நான் போய் உட்காந்தா மந்திரம் வரமாட்டேங்க, அது என் கர்மா அப்படின்னு சொல்கிறவனை வாழ்க்கையில் எந்த இடத்தையும் ஏற்றுக்கக்கூடாது. ஐயா நான் மந்திரம் படித்தேன்யா, என்ன தெரியல, என் கர்மா உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கிச்சியா, கர்மாவை கெட்ட பேர் வாங்கிச்சு, நீ தான் கெட்ட பேர் வாங்கிட்ட. ஆனால் கர்மாவை காரணம் காட்டக்கூடாது. ஒரு தனி மனிதன் என்றைக்கு இந்த கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அந்த கர்மாவை விட்டு போகாது. இது வந்து நோட்டீஸ் த பாயிண்ட், குறித்து வச்சுக்கோங்க பேனால். படிக்கிற மாந்திரிகர் எதிர்மறையாக உள்ள விஷயங்கள், கர்மாவால் நமக்கு கெட்ட காரியம் நடக்குதுன்னு என்றைக்கு நாம் நம்புகிறோமோ அந்த கர்மா அது கொக்கி போட்டு நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். இதை தான் சித்தர்களும் மருத்துவரும் மாந்திரிகரும், ஏம்மா நல்லது நடக்கும் நம்பி வாங்கிட்டு போம்மா, ஐயா இந்த மருந்து கொடுக்குறீங்க நல்லாவுமான்னு கேள்வி கேட்டாலே அவனுக்கு சப்புட்டுரும். ஆடா என்னடா அவன் செக் அப்படின்னு. ஐயா இந்த மந்திரம் படிக்கிறேன், ஏதாவது பாஸ் ஆகுனா, ஏதாவது மந்திரம் வருமா, தெய்வம் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டாலே சொல்லிக் கொடுக்கறதுக்கு சலிப்பு தட்டிடும்.
அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு. நீங்கள்லாம் என்னை பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்த கூட என்கிட்ட நெகட்டிவ் பாயிண்ட்டே இருக்காது. கிழிது முறிது உக்காலது பார்த்துடலாம் அப்படின்னு துணிஞ்சு அடிப்பேன். இது என்கிட்ட பாசிட்டிவ். அதுபோல் கர்மாங்கிறது அந்த அந்த கர்மாலேருந்து உங்களை விடுவிச்சிருச்சு. நீங்கள் நேராக வந்துட்டீங்க, என்கிட்ட பயிற்சிக்கு வந்துட்டீங்க, தீட்சை வாங்கிட்டீங்க, மாந்திரிகத்தினுடைய சொற்களை உங்கள் கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, அதை பிரயோகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த கர்மா தடுக்கணும்னு இருந்தால் அது எங்கேயோ எப்போயோ நீங்கள் கிளம்பும்போது உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம். இல்லை வர வழியில் பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ, ஏன் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகலை, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகலை, பஸ் ஆகலை, இத்தனையும் நடந்திருக்கலாம். இல்லை வண்டியில் உட்காந்தாக்கலே ஹார்ட் அட்டாக் வந்து அதில் கூட இறந்து போயிருக்கலாம். இல்லை கடலுக்கு வந்தால் கூட கடலில் எதோ அசம்பாவிதம் நடக்கணும்னா கர்மாவுக்கு இப்படி தான் பண்ணணுன்னு விதி இல்லை. ரோட்டில் போகும்போது தடிக்குடி விழுந்து கூட உசுறுப்படும், அது கர்மா. அப்போ கர்மாவை நாம் ஒவ்வொரு தடவையும் மனதாரையும் வார்த்தைகளாலையும் சொற்களாலையும் அது ஈர்த்துட்டு வரக்கூடாது. சரியா? இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். நீ என்ன பண்ணிடுவ, முடிஞ்சு போச்சு. தப்போ உணர்ந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. கர்மா நம்ம ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். உணராமல் எவன் ரொட்டேஷன்லேயே இருக்கிறானோ அவனை கர்மா விடலை. ஸோ இவன் கர்மா விடலை, கர்மா இவனை விடலை. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே குழப்பத்திலே குழப்பி இருக்கிறவனையும் சேர்த்து குழப்பி விட்ருவாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய அறியாமைகள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்மாவை பற்றி நான் ஏற்கனவே கிளாஸ் போட்டு நான் படாத அவஸ்தைப்பட்டேன். அதனால் கொஞ்சம் நான் இப்போ கர்மாவெலாம் இப்போ பேசக்கூடாது. இப்போ நான் சும்மா எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். இந்த கர்மா எங்கே ஆரம்பிக்குது, அந்த கர்மவினை, அந்த ஊழ்வினை, இந்த செய்வினை, இந்த கர்ம நம்ம தலைமுறையில் இருக்கக்கூடியது அந்த கர்மவினை இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு டைம் கிளாஸ் போட்டு அது ஒரு 10 நாளுக்கு கொண்டு பெட்டில் படுக்க வச்சிருச்சு. அதனால் நான் வந்து பாசிட்டிவாக சொன்னால் எனக்கு பாசிட்டிவாக நடக்கும், நான் நெகட்டிவாக சொன்னேன்னா எனக்கு நெகட்டிவாகவே நடந்துடும். இது என்னுடைய அமைப்பு. ஒரு பழமொழி சொல்லுவேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ஜெயிலுக்கு போகிறேன், என்னை கொண்டு ஜெயிலு தள்ளிடுச்சு. அதான் உண்மை. ஆமாம். அதேமாதிரி நான் 6 ஏக்கர் வச்சுருந்தேன், அதை நான் விற்று தான் நல்லா மாந்திரி படித்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த 6 ஏக்கர் இன்றைக்கி சிக்கலில் போய் மாட்டிச்சு. அதனால் இப்போ இந்த கர்மாவை நான் என்னுடைய அனுபவ ரீதியாக என் இடத்துக்கு எவன்லாம் பிரச்சனை பண்ணானோ அதுக்காக அவன் இடத்த அந்த 2 ஏக்கர் நான் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு இப்போ டிசைன் பண்ணி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அதை நான் வாங்கிடுவேன். இப்போ மைண்ட் செட்லாம் அவன் இடத்துல வாங்குண்டா, அவ்வளோதான். ஏங்க நான் இப்போ மாந்திரி படிக்கிறேன், இந்த பாருங்க ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கிட்டான், என் இடத்த பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் கொடுத்தா வாங்கிட்டேங்க அப்படின்னு இப்போ நான் வெறும் வார்த்தையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நான் வாங்கிடுவேன். ஆனால் இது எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம், பேராற்றல். இன்றைக்கி தான் ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும், நீங்கள் கற்றுக்காதோ அப்புறம். ஆனால் நான் பிரபஞ்சத்தை சத்தியம் பண்ணி கொடுத்தபடி சொல்லிடணும் இல்லையா, அதனால் நான் சொல்லிவிடுவேன். இது ஒரு சின்ன உதாரண கதையை சொல்லிடுறேன், ரொம்ப ஷார்ட்டாக. தூங்கிட போகிறீங்க, ஏன்னா இப்போயே மணி வந்து 10 மணி ஆயிடுச்சு. ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ராஜா வந்து இருந்தாராம், ராஜாவுக்கு வந்து கழுது காது இருந்துச்சான். அதை வந்து ஒருத்தன் வந்து பார்த்துட்டானா, ஒரு தோழர், திருடர், சிப்பாயி, சோல்ஜர் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டானா. அது வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறதுனால அந்த ரகசியத்தை அவனால் வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். இது எப்படியாவது யார்கிட்டயே சொல்லணும், ஆனால் வெளியே சொன்னால் நம்ம ஜெயிலில் போட்டுருவாங்க, சிறையில் போட்டுருவாங்க, நம்ம தண்டனை கொடுத்துருவாங்க, சொல்ல முடியாமல் வயிறெல்லாம் உப்பி மனசு கேட்காங்கன்னா ஒரு சில பேர் இன்னமும் இருக்காங்க. இப்போ ரகசியம்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்களால தாக்கு பிடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்டயே சொன்னால் தான் அவங்க பாரம் குறையும், எல்லாம் சொல்லாத வரையும் பூம் அடிச்சுக்குவாங்க, புள்ளதச்சு பொம்பளை மாதிரி. அப்படி போய் ஒரு இடத்துல போய் அந்த ராட்சசத்தை குழிக்குள்ள வந்து சொல்லிட்டு வெளியே வந்தானா, அது மழை பெஞ்சு அதில் விதையாக முளைச்சி தான் அதுலேருந்து ஒரு குச்சி வந்து அந்த மரத்தில் குச்சி எடுத்து தட்டும்போது ராஜா கழுகாதுன்னு சொன்னிச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சும்மா கதைக்கு, நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை. ஏன்னா ரகசியங்கள் பாதுகாக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ரகசியத்தையே நான்லாம் உங்களுக்காக வெளிப்படையாக சொல்லிவிடுவோம், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கர்மாவை நம்ம டஸ்ன்னு எடுக்க வேண்டாம். சரி, அப்போ இந்த மந்திரத்தை படிக்க நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இருக்குது, டக்குன்னு அடிச்சிடணும், அவ்வளோதான். படிக்கிறோம், இருக்குப்பா, முடிஞ்சு போச்சு. ஏன் நாங்கள் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, இதுக்குமே எங்களுக்கு என்ன இருக்குது? எங்கள் மந்திரம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குது. ஓகே, இந்த மந்திரங்களால் நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய இந்த மந்திரங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல பஞ்சாட்சர கணபதி, மூல கணபதி, வல்ல கணபதி, அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற எத்தனை இந்த உச்சிஷ்ட கணபதி,
கொச்சிஷ்ட கணபதி, வெச்சிஷ்ட கணபதி, டாட்டா கணபதி, ராணாட்டா கணபதினு ஊருட்ட கணபதி வச்சுருக்கான். ஆனால் நான் கொடுத்துருக்க இந்த கணபதி மந்திரம் எங்கேயுமே இருக்காது, மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்காது. அப்போ இந்த மந்திரத்தை நான் இப்போ தான் கொடுத்தேன்னு கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் இப்போ சும்மா அப்படியே ஜாலியாக சொல்லி பாருங்கள். அதுதான் விஷயம். ஜாலியாக சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்க இது என்ன செய்யணும், அப்படி ஜாலியாக பழகிடும். அப்போ விளையாட்டாக சொல்லும்போது மந்திர உச்சரிப்பு சரியாக வரும். ஆனால் அதுவே ப்ரிப்பேராக உட்காந்து படிக்கும்போது சொல்லுங்களே, சார் எனக்கு டெஸ்ட்டுன்னா ஸ்கூல்லேருந்தே பயம் சார், டெஸ்ட்டு மேட்ச் சொன்னாங்களா, விடிய தூங்கல எங்கே போய் தூங்கிட்டேன் நான். அந்த மாதிரி தான் அங்கே போகும்போது மிஸ்டேக் வந்துடும். ஆக இங்கே சொல்லி பழகிட்டா அங்கே தங்கு தடை இல்லாமல் மந்திரங்கள் சரளமாக வந்துவிடும். நீங்கள் இங்கே பூஜை பண்ணாமல் இந்த மந்திரம் சொன்னால் இதனால் தோஷம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தீட்சை வாங்கிட்டீங்க, இது தோஷம் கிடையாது. ஆனால் தீட்சை வாங்காமல் சொன்னீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஆப்பா சூனியமாக மாறிடும். இதுதான் மந்திரத்துடைய முறை. அப்படி இருக்கும்போது இந்த மந்திரமாகப்பட்டது நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கணபதி என்ன நினைக்கினா, இவன் இன்னும் உட்காரவே இல்லை, எதுக்கு தேவையில்ல கத்தி கிடக்கலாம் அப்படின்னு அது வந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏங்க படுக்கும்போது மந்திரம் சொல்லுவீங்க, நிற்கும்போது மந்திரம் சொல்லுவீங்க, நடக்கும்போது மந்திரம் சொல்லுவீங்க, வண்டியில் போகும்போது மந்திரம். ஆனால் பூஜை காலத்தில் சொல்கிறத விட இப்போ நீங்கள் அதிகமாக சொல்லியிருப்பீங்க. அப்போ கணபதி பார்ப்பார், இவன் என்னடா பொரிக்கலை வைக்கல, விளக்கு வைக்கல, தேங்காய் ஜெய் செய்யவன் என்னடா இதே பூதகணங்கள்லாம் பார்த்து, ஐயா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கான் ஐயா, என்ன தான் பண்ணுறது, அவன் வாக்கில் விளையாடுவாக்கில் ஜாலக்கா மந்திரத்தை கொடுத்து சும்மா சொல்லுவேன்னா ஏன்னா விடிய சொல்லி கிடக்குறான் அவன். நாம நினைப்போம், ஐயா எப்படியாவது சொல்லி பழகணும் சொல்லிட்டு நமக்குள்ள ஆன மந்திரத்தை சொல்லிட்டு கம் கணபதி நம்மளும் ஓடுவான். கடைசியில் கல்லங்கோடு இல்லாமல் வெகுளித்தனமாக இப்போ சொல்லக்கூடியது இதுவும் நாளைக்கு கணக்கில் ஏறிடும். அதான் உண்மை. மந்திரங்கள் என்ன நம்ம சொல்கிறோமே, அதுக்கு அதனுடைய காரண கர்த்தம் என்ன அப்படின்னா, தெய்வங்கள் வரும், அதை கூப்பிட்றோம் சரியா. அப்போ அது வரும், அந்த தெய்வங்களை வரதுபடி பூதகணங்கள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஐயா இந்த மாதிரிலாம் சொல்கிறான் பாருங்கள், கூப்பிட்டுட்டே இருக்கான் குழந்தை பிள்ளை, என்ன தான்டா போனால் சாப்பிட்டான் போர் எடுத்து போத்தான் போருக்குள்ளே மூணு எடுத்துருக்காண்டா அப்படின்னு உண்மையிலே கடவுள் அதாவது விளையாட்டுத்தனமாக வந்துடும். அப்போ பூஜையில் பிரயோகமாக உட்காந்து சொல்லக்கூடிய அந்த தருணத்தை விட இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தருணம் ரொம்ப மிகமையானது, எளிமையானது, அதாவது குழந்தைத்தனமாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த நீங்கள் சொல்லி பழகணுங்கிறதுக்காக தான் நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன். ஆனால் பூஜை செய்யக்கூடிய நாள் 2ஆம் தேதி நைட்டு, 3ஆம் தேதி விடியற் காலையில் நீங்கள் பூஜையை தொடங்கணும். இந்த பூஜை தொடங்குறதுக்கு என்னங்க எந்திரத்தை கொடுத்தீங்க, மந்திரத்தை கொடுத்தீங்க, பூஜை தொடங்கணும்னு சொல்லிட்டீங்க, எங்கே தொடங்குறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் என்னை கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு நான் வச்சுக்க மாட்டேன். என் கழுத்து 2ஆக போனாலும் நான் தான் உங்களை கேட்பேன் கடைசி வரையும். உங்களை விரட்டக்கூடிய ஆள் நான் தான். என்ன சந்தேகம் கேளுங்கன்ட்டே வருவேன். ஆனால் எனக்கு தெரியும், என்னுடைய நண்பருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு எந்த இடத்துல எதை கொடுக்கணும் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதாவது என்னுடைய வேலை எவ்வளோ இருந்தாலும் உங்கள் மேலே அழகர் ஐயா, செல்வகுமார் ஐயா, கிருஷ்ணசங்கர் ஐயா, அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நண்பர் உள்ளார வந்துட்டார், யார் சவுந்தரராஜன் ஐயா உள்ளே வந்திருக்கார். சவுந்தரராஜ் ஐயா, செல்வராஜ் ஐயா, புரியுதாங்களா. உங்கள் இந்த மாதிரி நண்பர்கள்லாம் எனக்கு இவங்க மேலே நம்மளுடைய குரூப்பில் 100% கவனம் வச்சுருப்பேன். என்னடா ஒரு சில பேர்லாம் தீட்சை கொடுத்தனே என்ன கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு விரட்டிகிட்டே தான் இருப்பேன். நாளைக்கு புதன்கிழமை, மாதா பிதா குரு தெய்வம், இதுக்கு உண்டான விளக்கம் என்ன, இதை எப்படி மிகைப்படுத்துறது, எதனால் குரு வந்தார், குருவுக்கும் மாதா பிதாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எந்த இடத்துல குருவை நம்ம மெச்சூரிட்டியாக தூக்கிட்டு வந்து மேலே வச்சோம், தெய்வத்துக்கு வழிகாட்டியாக ஏன் குரு வந்தார், இதுக்கு தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். சரி ஏன்னா ஒரு சில நேரத்துக்கு நான் படிக்கிறது வாசிக்கிறது போர் அடிக்கலாம். ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா தெளிவாக இருக்கும். அதே வீடியோவை நான் யூடியூப்பில் போட்டேன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்க எனக்கு காசு வரும். நான் அதை பண்ணேன்னா அதை எடுத்து வீடியோவை தனியாக குரூப்பில் போட்டிருக்கேன். ஏன்னா ஐயா நான் திடீர்னு என்கிட்ட நெட்டு இல்லையா, பேத்தி விளாண்டுருச்சு, பேரன் விளாண்டாயா, பாப்பா விளாண்டுருந்தையா, நெட்டு இல்லை, ஏன்னா இந்த காரணங்கள்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதா தான் நான் யூடியூப்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அது என் வீடியோ தான், என் வாய்ஸ் தான், சரிங்களா. அப்படியும் கூட நீங்கள் குறை சொல்லக்கூடாதுன்றதில் நான் குறியாக இருப்பேன். அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா
நாளைக்கு அது சம்மந்தமாக கட்டாயம் நாம் வந்து வீடியோ காலில் சந்தித்து அதை பற்றி பேசுவோம், சரிங்களா? அப்போ 3ஆம் தேதி மந்திரத்தை படிக்க போகிறோம்ப்பா. சரி, இது எப்படி கொண்டு வரலான்னா, மந்திரத்தை எப்படி சொல்கிறது நம்பர் 1, மந்திரத்தை எந்த திசையில் உட்காந்து சொல்கிறது நம்பர் 2, மந்திரத்தை சொல்கிறதுக்கு கீழே உட்காரணுமா, மேலே உட்காரணுமா, சைடில் உட்காரணுமா, மேலேயா அந்த இடத்துல பறக்கணுமா, பூமி உட்காரணுமா, அதையும் சொல்லுவேன். அடுத்ததாக பூஜை செய்யக்கூடிய வழிமுறை என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதையும் சொல்லி தருவேன். பூஜையில் வைக்கக்கூடிய பலகாரங்கள் நைவேத்தியங்கள் என்ன அதையும் சொல்லி தருவேன். ஒரு சக்கரம் ஒருத்தர் ஐயா சொன்னார், தாமரை தகடில் போடுவோம், செம்பு தகடில் போடுவோம், ஐம்பொன்னில் தகடு போடுவோம், வெள்ளி தகடில் போடுவோம், எந்த தகடிலும் போடக்கூடாது. நான் இன்னும் சொல்லவே இல்லை. நீங்களாம் முந்திரி கொடுத்தனமாக முன்கூட்டி போய் மண்டக்க பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் நிர்வாகம் பொறுப்பாகாது. நீங்கள் 1000 வித்தை படிச்சிருக்கலாம், 1000 குருமார்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஜாலகா தேவி ஆன்மீக அறக்கட்டளையில் நான் தான் கிங்கு. நான் சொல்கிறதான் மந்திரம், நான் சொல்கிறதான் பூஜை முறை, நான் சொல்கிறதான் கேட்கணும். அப்போ தான் உங்களை நான் ஆளாக்க முடியும். என்னடா ஜாலக்காயா தீட்சை கொடுக்கும்போது நல்லா பேசினார், இப்போதும் கட்டன்ட்டே சொல்கிறாரு. ஆமாங்க, நான் ஃப்ரீடமாக இருந்தால் நான் ஃப்ரீடமாக இருப்பேன், ஆனால் பூஜைன்னு வந்தால் நான் கான்ஃபிடெண்ட்டாக கரெக்டாக இருப்பேன். இது என்னுடைய புத்தி. நாளைக்கு நீங்களும் அப்படி இருக்கணும். பரவாயில்ல, கிருஷ்ணசங்கர் ஐயாவும் அழகர் ஐயா பார்க்க சுமாராக இருக்கார், அதனால் வந்து சவுந்தரராஜ ஐயாவும் பரவாயில்ல, நம்ம எவ்வளோ மந்திரம்லாம் படிச்சிட்டோம். செல்வராஜ் ஐயா பார்ப்பார், ஐயா நாம் எவ்வளோ கணபதி பூஜைலாம் பண்ணோம், ஆனால் அந்த வேலைன்னு வரும்போது கரெக்டாக இருந்துக்கிறா. அப்படி 1000 டென்ஷன் 1000 சிந்தனை இருந்தாலும் செல்வகுமார் ஐயா நிதானமாக அந்த பூஜையில் உட்காந்து கான்ஃபிடண்ட்டாக அடிக்கிற அடியில் சும்மா தெறிக்க விடலாம். இது போல் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மைண்ட் செட்டில் கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஜாலக்கையா அப்படி தான் இருந்தார். அவருடைய மாணவர்கள் நாம் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அதனால் இப்போ என்னை வந்து இந்த மாயாண்ட ஐயா வந்து கேட்டாப்படியே, அவர் இப்போ இணைப்பில் இல்லை. அவர் வந்து கணநாதர் மந்திரத்தை படிச்சிருக்கேன் என்கிட்ட கேட்டிருந்தார். அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நிறையா மந்திரம் படிக்கணும். கணபதியில் 1108 கணபதி இருக்குது. ஆனால் நாம் எடுத்துருக்க கணபதி முறை தான் நம்ம பிரயோகப்படுத்த முடியும். ஒரு கணபதி பார்த்திங்கன்னா, திருஷ்டி கணபதி பார்த்திங்கன்னா கண்ணுலாம் பெருசாக வச்சு தொப்பை கப்பெல்லாம் வச்சுட்டு கையில் வேலுக்கும் போட்டிருக்கோம். அவருடைய தன்மை வேறு. இப்போ ஒரு சில கணபதியெலாம் பார்த்திங்கன்னா வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், சித்தி விநாயகர், புத்தி விநாயகர், உச்சிஷ்ட கணபதி, லம்போதர கணபதி, இப்படின்னு ஊருப்பட்ட கணபதி இருக்குது. இப்போ அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த திசைப்பாடுகள் பூஜை முறைகளும் மாறும். அதனால் அதுவும் விநாயகர் தானே, இதுவும் விநாயகர் தானே அப்படின்ட்டு அந்த விநாயகரோடு இந்த விநாயகர் மந்திரத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒன்று அந்த விநாயகர் மந்திரம் இதை அடித்தாலும் போச்சு, இது போய் அதை உதச்சாலும் போச்சு. ஏன்னா அந்த குருநாதர் என்னை விட உங்களுக்கு சிறப்பாக தீட்சை கொடுத்துருந்தா அவன் மந்திரம் இந்த மந்திரத்தை ஃப்ளாஷ் பண்ணிவிடும். ஆனால் நான் அவனை விட தீட்சை உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருந்தேன்னா என் மந்திரம் அவனை காலி பண்ணிவிடும். இதுதான் உண்மை. அதனால் என்னை பொறுத்தவரை என் மந்திரம் வீண் போகாது அப்படிங்கிறதுல 100% உறுதியாக இருக்கேன். இருந்தாலும் ஏன் அதை நீங்கள் பிரயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு தவறுதல், நாம் வந்து ஒரு மனுஷன் தானேங்க, நமக்கு சில வீட்டில் தோஷங்கள் இருப்போம், வெளியில் போகிறோம், வெளியில் தோஷங்கள் இருக்கும், வேலை செய்கிற இடம், நெருங்குற நண்பர்கள் எல்லாமே தோஷம் இருக்கும். ஆனால் அந்த தோஷத்தில் ஏதாவது ஒரு நேரம் நம்ம டச் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ என்னுடைய மந்திரம் என்ன செய்யும், ஓரமாக ஒதுங்கி நின்றுடும். எந்த மந்திரத்தை வச்சு அடித்து ஏதோ தூர் வர்றீங்களோ அது வந்து ஒரே அடித்து உங்களை கீழே தள்ளி விட்டுரும். அப்போ என்னுடைய மந்திரப்பட்டது வேடிக்கை தான் பார்க்கும். அப்போ தான் சொல்லுவோம், ஐயா மந்திரம் படிக்கும்போது ஒரு 10 நாள் நல்லா இருந்த ஐயா, என்னன்னு தெரில இப்போலாம் உடம்பு காய்ச்சல் வருதேம்பாங்க. அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ தேவையில்லாத கொசுறு மந்திரத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து நல்ல குருமாரில் சந்திச்சிருக்கலாம், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கலாம், ஒரே ட்ரௌசர் போட்டிருக்கலாம், ஒன்றா பின்னி படலெடுத்து பிணைஞ்சிருந்துடலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அது நம்ம தூரம் நமக்கு அவசியம் கிடையாது. மற்ற குருமார்களை நான் குறை சொல்லலை, குரு சொல்கிறதும் என் வேலையும் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக நடந்துக்கணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து நான் மந்திரத்தை படிக்கணுமோ அதை மட்டும்தான் நான் செயல்படுத்த முடியும். வேறு ஒருத்தவங்க இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே துணிக்கிறது நான் 100% அலோவ் பண்ண மாட்டேன். நீங்கள் அப்படி ஒரு வேளை நீங்கள் கணபதி நான் ஏற்கனவே மந்திரம் படிச்சிருந்தேன், எனக்கு அது சித்தி ஆயிடுச்சு, எனக்கு அது வசப்படுத்திடுச்சு அப்படின்னு சொன்னால்
நீங்கள் என்னுடைய மந்திரத்தை விட்டுட்டு அந்த மந்திரத்திலே நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு அது எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் பின்னிட்டு ஒரு ஆளாக நிற்கலங்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியாது, நான் கை தூக்கிடுவேன். ஏன்னா இந்த என்னுடைய மந்திரம் படிக்கும்போது இந்த மந்திரத்தில் வர இன்பங்கள் துன்பங்கள் ரெண்டுமே எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் இந்த மந்திரம் தான் படிச்சிங்களா அப்படிங்கிறத நான் பின்னாடி கண்டுபிடிச்சிருவேன். ஒன்று, அதுக்கு மேலே என்கிட்ட இருக்க இறைசக்தியை வச்சும் அதை என்னால் உணர முடியும். 2, அதுக்கு மேலே தெய்வத்திட்ட கூப்பிட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே சோழி போட்டும் பார்த்துருவேன். அதனால் என்கிட்ட அதை வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அதனால் நான் கொடுத்த மந்திரத்தை படிக்கணும். நான் கொடுத்த எந்திரத்தை அந்த எந்திரம் நீங்கள் தான் போடணும். அதை எப்படி போடணும்னு நான் வந்து சொல்லுவேன். உங்களை வந்து 3ஆம் தேதி கொடுத்தேன்னு சொல்கிறோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நான் எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்கேன்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சிங்களா? நல்லா யோசித்து பார்த்தா தெரியும். யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம், நான் எத்தனை மணிக்கு அனுப்பியிருக்கேன்னு. இல்லை தூங்கிட்டீங்களா ஐயா? ஐயா 4 மணிக்கு தானே ஐயா? இல்லை, இந்த மந்திரங்கள் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டிருந்தேன் பாருங்கள். தேதி போட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தேன். ஒரு இது மாதிரி ஃபோட்டோ ஷீட் மாதிரி. நேற்று நைட்டு தான் போட்டிருந்தேன் நான். நேற்று நைட்டா நேற்று நைட்டு தான் 11:45 12 மணி லெவலில் நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம். நம்ம தான் பார்த்து சொல்லணும்ல, எத்தனை மணிக்கு அனுப்பணும்னு கேட்காது. எத்தனை 12 மணி 12 மணிக்கு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல. நைட்டாக பார்க்கல நைட்டுங்க ஐயா. அப்போ நான் 12 மணிக்கு நான் ரெடி பண்ணி அந்த குழு வந்து போட்டிருக்கேன்னா அது மேலே எனக்கு கவனம் இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. அப்படி 12 மணி ஆனாலும் அதை போடணுன்னு நான் கவனம் வச்சுருக்கிறேன்னா உங்களை மறந்துடுவேனா? இல்லைங்க, கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நான் ஸ்டெப்பாக நவுத்தும் போது நீங்கள் எனக்கு முன்னாடி போய் யோசித்து எதையுமே பண்ண வேண்டாம். நான் எப்படி உங்களை இது இந்த கொட்டாங்குச்சி அந்த டயர் வீலை சுற்றணும் அந்தமாரி உங்களை நான் தள்ளிகிட்டே போயிடுவேன். அதனால் அந்த எந்திரங்கள் நீங்கள் தான் போடணும், தான் போட்டு ஆகணும். அதுக்கும் நான் டைம் கொடுப்பேன். ஆனால் இந்த 3ஆம் தேதிக்கு உள்ளார அந்த அடிப்படையெல்லாம் உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு முடிச்சிடுவேன். அது யார் யார் பார்வைக்கெலாம் போயிருக்கேங்கிறது நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவேன். சரியா? அதனால் பூஜை முறையை தெளிவாக உங்களுக்கு நான் விளக்கமாக நான் பிரயோகத்தை கொடுத்துருவேன். நீங்கள் அதேமாரியே பண்ணலாம். பூஜை பண்ணக்கூடிய நேரமும் 5 to 6 நான் கொடுக்குற டைம். அந்த 5 to 6 ஒரு சில பேர்த்துக்கு ஐயா ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஐயா, காலெலாம் வலிக்குது ஐயா, எனக்கு வந்து ஜவ் ப்ராப்ளம், இடுப்பு எலும்பு, தொடையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, அதனால் நரம்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நான் கொடுக்குற 1 மணி நேரத்தை தாண்டி 1.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஒரு மந்திரம் சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுங்கள், ஒரு 1/4 மணி நேரம் சொல்லுங்கள். ரொம்ப உடல் உபாதை ஏற்பட்டால் கொஞ்ச நேரம் எழுந்துச்சி நில்லுங்க, கையை காலம் ஆட்டுங்க, உதறுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. திரும்ப ஆசனத்தில் உட்காந்து நீங்கள் சொல்லலாம். எதுக்காகன்னா ஒரு தோராயமாக ஒரு 108 மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுவே நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக கால்குலேட்டர் மாதிரி 5 மணிக்கு அவங்க வந்து 6 மணிக்கு சொல்கிறதுல 108 தடவை சொல்கிறதுல உடம்பு உங்களுக்கு வந்து உபாதை ஏற்படுத்திடும். அப்போ மந்திரம் படித்தனால்தான் அந்த பிரச்சனைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி மாற்றிக்கணும். ஐயா எனக்கு கைகெல்லாம் ஒரு 10 நிமிஷம் மேலே கையெல்லாம் இழுத்துறீங்க அப்படின்னா அதனால் நான் ஒரு 4:30 உட்காந்துட்டேன் ஐயா. ஓகே 10 நிமிஷம் சொல்லுவேன் ஐயா, கொஞ்சம் எழுந்துச்சி நிற்பேன், கையை காலை உதறுவேன், கொஞ்சம் நல்லா இருக்கும், திரும்ப உட்காருவேன், திரும்ப எழுந்து உட்காருவேன், தாராளமாக சொல்லலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஐயா நான் 3 மணிக்கு கூட போகிறேன் ஐயா, அது உங்கள் பாடு. ஆனால் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் சொல்லக்கூடாது. அதான் சிக்கல். இல்லையா தூக்கமே வரல, அதனால் 12 மணிக்கு உட்காந்து வாக்கில் சொல்லிட்டு இருந்தோம்ல மந்திரம் வந்துடுச்சு இல்லைன்னா சூனியம் தான் வரும், பேய் பிசாசு தான் வரும், சாமி வராது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எகனமுகனாக முரண்பாடாக பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுவும் என்னுடைய ஆர்டர் தான். ஒரு 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம ஆட்டம். அதுக்கு மேலே பிழைக்கிற வேலையை பார்த்துட்டு 10 ரூபா சம்பாதிக்க வேலையை பார்க்கணும். மந்திரங்கள் படிக்கும்போது என்னென்ன கட்டுப்பாடுகள், எப்படி பூஜை முறைகள், பூஜையை பண்ணும்போது ஏம காரியமோ
அதில் தோஷ நிவர்த்தியோ இல்லை மற்ற விஷயங்களோ அதை தொடலாமா தொடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ கொடுத்துருக்கிற ஒரே ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சித்தி மந்திரத்தை தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி காப்பு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். சரியா? அந்த காப்பு மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த காப்பு மந்திரத்திலே விநாயகர், முருகர், சரஸ்வதி, அம்பாள், சிவன், குரு இந்த இதில் 5 பேருமே அதில் உள்ளே வந்துடுறாங்க. அதை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் சொல்லணும். ஆனால் இதுக்கு அடுத்ததாக இந்த மந்திரத்துக்கு கூட மாலை மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்துக்கு மூல மந்திரம் இருக்குது. எதுக்கு? விநாயகருடைய மூல மந்திரம் அவசியம் இருக்குது. இப்போ நான் எடுத்ததுமே காப்பு மந்திரம் சொல்லுங்க, சித்தி மந்திரம் சொல்லுங்க, மாலை மந்திரத்தை சொல்லுங்க, மூல மந்திரத்தை சொல்லுங்க, எல்லாம் வந்து சொல்லி எதை நீங்கள் சித்தி பண்ணுவீங்க? ஒன்றுத்துக்கும் 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. அதனால் மன உளைச்சல் தான் வருமே தவிர மந்திரம் வராது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன், நேரடியாக ஏறி ஆணையை பிடிக்கிற பூனையை பிடிக்கிறத விட பூனையை பிடிக்கிறது சொல்லிட்டு ஆணையை பிடிச்சிக்கிறது காலை சிறந்ததுன்னு நான் நம்புகிறேன். அதனால் எங்கேயும் யாரும் போட போகிறதில்ல. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், நானே இறந்தாலும் என் ஆன்மா உங்களுக்கு தேடி வந்துடும். அப்பவும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் முயற்சி பண்ணுவேனே தவிர விட்டு கிடச்சிட்டு ஓட ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். அந்த காப்பு மந்திரமும் இயந்திரமும் வரலையா? அந்த மூல மந்திரம் மட்டும் தான் வந்திருக்கு. நான் மூல மந்திரம் தரவே இல்லையே. இப்ப கணபதி மந்திரம் கொடுத்தீங்களா? அது வந்து சித்தி மந்திரம். சித்தி மந்திரம் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த காப்பு மந்திரமும் இந்த இயந்திர மாடலும் வரலையே. காப்பு மந்திரம் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். குரூப்பில் இருக்குது. தெரியலனாலும் தெரிஞ்ச அந்த பாப்பா கிட்ட அக்கா கிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்கிங்க. அது காப்பு மந்திரம் இருக்குது. நான் வந்து டைப் பண்ணியும் ஒரு ஃபோட்டோ ஷீட்டாகவும் அனுப்பியிருக்கேன். இதுக்கு முன்னால சித்தி மந்திரத்துக்கு முன்னால காப்பு மந்திரம் அமைச்சிருக்காங்களா ஐயா? காப்பு மந்திரம் அமைச்சிருக்காங்க, ஏந்திர மந்திரம் அமைச்சிருக்காங்க, வீடியோ வந்திருக்கு. அதான் காப்பு மந்திரம் பாருங்கள், இருக்கும் பாருங்கள். நான் ஒரு ஃபோட்டோவோடு எடுத்து அனுப்பியிருக்கேன். வேறு யாருக்கே காப்பு மந்திரம் வரல சந்தேகப்படுறீங்களா ஐயா? மைக் ஆன் பண்ணுங்கள், எல்லோரும் ஆன் பண்ணுங்கள். எல்லாம் மைக் ஆன் பண்ணுங்கள். காப்பு மந்திரம் இருக்கா இல்லையா குரூப்பில்? இருக்கு. ஐயா ஆல்ரெடி நான் வந்து காப்பு மந்திரத்தை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் தெரியுங்களா? இப்போ திருவருள், குருவருள், அதாவது நீங்கள் எதுவுமே நீங்கள் மந்திரத்தையும் எதையும் வழியை வாய்ப்பு சொல்கிறேன். ஏன்னா நான் பேச ரெக்கார்ட் போட்டுட்ருக்கேன், நான் யூடியூப்பில் போட்டுருவேன். அதனால் நீங்கள் எந்த மந்திரத்தையும் வெளியே வாய்த்துன்னு சொல்லிடாதீங்க. நான் எதையும் மந்திரம் மட்டும் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா பணம் கட்டி படிக்க நீங்களும் பணம் கட்டாத எல்லாம் கேட்டு போடுவாங்க. அதனால் குருவருள் திருவருளும் சேர்ந்தால் நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்கும். அது யாருக்கே தெரியுமா? தெரியுன்னா தெரியும் சொல்லுங்கள், ஆனால் வெளியே வாய்த்துன்னு சொல்லாதீங்க. திருவருளும் குருவருளும் திருவருளும் சேர்ந்தால் நமக்கு ஒருத்தருடைய இது கிடைக்கும். தெரியுமா ஐயா? யாருக்காவது தெரியுமா? தெரியலன்னா குரூப் போய் பாருங்க. நமக்கு காப்பு மந்திரம் வரல, இந்த இயந்திரம் வரல. காப்பு மந்திரத்துக்கு எந்திரம் எப்படி இருக்கும்? சனிக்கிழமை அன்னைக்கு மதியானம் 1:30 அனுப்பியிருக்காரு, 1:15 அனுப்பியிருக்காங்க பாருங்க ஐயா. சனிக்கிழமை 1:15 ஐயா. சார் ஞாயிற்றுக்கிழமை 1:15. சரி ஐயா, சாரி பார்த்தாச்சியா. சரி, மந்திரம் படிக்காதீங்க, இங்கே என்கிட்ட படிக்காதீங்க, அது அப்படியே நீங்களே படிச்சுக்கோங்க. நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். சரி, அது போகட்டும். படிச்சுட்டு தான் சித்தி மந்திரம் சொல்லணுமோ? சத்தியமா இது எத்தனை உருவு ஏத்தணும்? சித்தி மந்திரம் எத்தனை உருவு ஏத்தணும்? காப்பு மந்திரத்தை தடையில்லாமல் ஒரு தடவை சொன்னாலே போதும். சரி, புரியுதா? சரி. காப்பு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னாலே எந்திரம்
என்ன எந்திரம்? இந்த ஏதோ ஏறாங்க மாடலுக்கு போட்டிருக்கான்னு சொன்னீங்களா? புரியல. ஐயா ஃபர்ஸ்ட் கொடுத்தது மட்டும் படிச்சுக்கங்க ஐயா, அடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஐயா. சரி சரி சரி. அப்ப இப்போ ஆமாங்க. இந்த இந்த சரி ஐயா, குருவர்களும் திருவர்களும் சேர்ந்தா நமக்கு ஒரு ஒரு ஒருத்தருடைய ஆசீர்வாதம் வரப்பிரசாதம் கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருக்கும் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்க. குருவர்களும் திருவர்களும் சேர்ந்த குலதெய்வத்தின் ஒரு அருள் கிடைக்குமாயா? இல்லை, மறந்துட்டீங்க. அதையும் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதையும் நம்ம பதிவு போட்டிருக்கேன், டைப் பண்ணி போட்டிருக்கேன். போங்க போங்க தேடுங்க. தெரிஞ்சு சொல்லுங்கள், ரெக்கார்டில் வெளியே சொல்லாதீங்க. சரிங்க சரிங்க. போங்க போய் தேடுங்க. அதில் எழுதியிருப்பேன் பாருங்க. அதை வச்சு தானங்க சொன்னேன், ராமேஸ்வரத்தை உங்களை கூப்பிட்டு போனதுனால குருவர்கள் என்னது கிடச்சிச்சு, தெய்வத்துடைய திருவருள் கிடச்சிச்சுன்னு சொன்னேனே. என்ன அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? குருவருள் திருவருளும் ஒரு டைப் பண்ணி ஒரு மேட்ரு போட்டானே, யாருக்கே தெரியுமா? என்ன கிருஷ்ணசங்கரையா, என்ன யோசிக்கிறீங்க? இல்லை குரூப்பில் இல்லை? இல்லை குரூப்ல இருக்குங்க ஐயா, நான் அது அன்னைக்கு படித்தேன். சரி நான் அனுப்புகிறேன். ஓகேங்க. நான் அனுப்புகிறேன். ம் சரியா? சரி இருங்க, நான் இந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணிடுறேன், லைனில் இருங்க. ஓகேங்க.